ஜய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜய ஜய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். பாரதோ கல்லறை மூடின பெருங்கள் புரண்டுரண்டோடுதப்பா. ஹல்லேலூயா. ஏற்கனவே ஐயா பிஷப் எலெக்ஷன் இருந்தாங்க, அவங்க கூட நின்று வயசாகிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னால். என்ன பரவாயில்ல, அதை பற்றி கடவுளுடைய கிருபை தானே. யாரை முன்குறித்தனே அவங்க ஆண்டவர் அழைச்சிருக்காரு, யார் அழைச்சாரோ அவனை ஆண்டவர் அழைச்சிருக்காரு. இதுதான் கடவுளுடைய பெரிய கிருபை. நாங்களாம் சாதாரண கிராமத்தில் பிறந்த ஆள், ஒன்றுக்குமே லாய்க்கெல்லாம் வாழ்ந்த ஆள், சாப்பாட்டு வழி இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் நம்மளே ஆண்டவர் அழைச்சிருக்காரு. இவ்வளோ பெரிய கிருபை தந்து நடத்திருக்காரு. சாதாரண காரியம் இல்லைல்ல. அதை நினச்சி தான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா கர்த்தர் பெரியவர். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. எந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
கிருபை தந்தீரையா உந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா இயேசு ராஜா என் பலனானே எதற்கு பயமில்லையே இயேசு ராஜா என் பலனானே எதற்கு பயமில்லையே ஆராதனை உமக்கே 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 உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன் ராஜாரி செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன் ராஜாரி செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன் ஆராதனை உமக்கே 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 நல்ல தகப்பனே மாலை வேளைக்கா சமூகத்தின் நன்றி ராஜா எத்தனையோ பேர்கள் பாக்கியத்தையும் கிருபையும் வாழ்க்கை தந்தீங்கப்பா அந்த கிருபைகளுக்காக நன்றி சுவாமி உமக்குத்தான் மகிமையப்பா உமக்குத்தான் ஆராதனை உமக்குத்தான் துதி தோத்திரங்களப்பா ஏழுக்கான கிருபை தந்தீங்களே சுவாமி இந்த கிருபைகளுக்காக நன்றி சுவாமி சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் கர்த்தராகி நான் ஏற்ற காலத்தில் நடப்பிப்பேன் சொன்ன வாத்தியம்படி அருமையான பிள்ளைகளை சிறிய இடத்துல கூட்டி சேர்த்தது மாத்திரமல்ல மகிமையுள்ள வாழ்க்கையை கொடுத்தது மாத்திரமல்ல ஒரு ஆஸ்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை கொடுத்து வெளியெடுத்து வர கிருபைகளுக்கு நன்றி சுவாமி தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க அன்பு பேராக இருக்காங்க ஆண்டவரே நீ மகிமைப்படுத்த கிருபைக்கு ஆண்டவரே தாயின் கருவிலை தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல நான் உன்னை பேச சொல்லி அழைப்பேன் நீ என்னுடையவன் சொல்லி நீ அழைத்து நீ ஆஸ்வதித்த கிருபைகளுக்கு நன்றி சாமி ஆண்டவரே கிருபை கூட இருக்கட்டும் பாப்பா யாபேசுடைய தாய் அவர் சிறுமையாய் பெற்றெடுத்தேன் சொன்ன பார்த்தம் போதே யாபை சொன்னான் ஆண்டவரே நீ என்னை ஆஸ்வதித்து என்னை எல்லையை பெரிதாக்கி என்னை மகிமைப்படுத்த வேண்டும் சொல்லி வேண்டிக் கொண்டானப்பா என்னை ஆஸ்வதிக்க வேண்டும் சொல்லி கேட்டுக்கொண்டானப்பா நீ ஆஸ்வத்தை கொடுத்தது மாத்திரமல்ல மகிமை கொடுத்தீங்கப்பா அதே போல் நம்ம மகனை அபிஷேகத்தால் நிறைத்தது மாத்திரமல்ல
வரப்போ 28 ஆண்டுகளப்பா ஒரு மகிமையான ஊழியத்தை செய்யக்கூடிய காரியம் அல்ல, ஒரு சாதனையாளராக விளங்க கிருபைத்தாங்க. காத்துக்கொள்ளுங்க, நீங்கள் மகிழ்ப்படுங்க, இப்படி நம்ம மாத்திரம் மகிழ்ப்பட கிருபைத்தாங்க. அடியரை மறைத்து வெளிப்படுங்க, ஒரு ஆறுதலான வார்த்தை தாங்க. நீங்கள் பேசுங்க. இயேசு நீனே நாமத்தில் ஜெயிக்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஐயா சொன்ன மாதிரி நான் ஒரு வயசாளி தான். வயசு 77 வயசாகுது. போன வாரம் இதே நாள் களக்காட்டில் இருந்தான் நம்பி, தென்மாரில் ஜெயஜனகரில் களக்காட்டில் இருந்தோம். அதுக்கு முந்தின நாள் வந்து கொங்கந்தாம்பாறையில் இருந்தோம். அதுக்கு முந்தின நாள் களக்காட்டில் தான் இருந்தோம். ஒரு ஃபாரஸ்ட்டில் தங்கியிருந்தோம். அதுக்கு முந்தின வாரம் பெங்களூரில் இருந்தோம் ஒரு நாட்கள். அதுக்கு முந்தின வாரம் மார்த்தாண்டத்தில் 3 நாள் இருந்தோம். இப்படி ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவர் நடத்தி 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 சென்று அநேக விதமான காரியங்களை செய்ய முடியாத கிருபை தந்திருக்கிறார். முடிஞ்ச வரைக்கும் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை, ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போகிறதில்லை. யாரையும் கொண்டு போக முடியுமா? ஒருத்தரும் கொண்டு போகணும். எவ்வளோ பெரிய முதல் மந்திரியாக இருக்கலாம், பிரதம மந்திரியாக இருக்கலாம், பிரசிடெண்ட்டாக இருக்கலாம், யாரும் ஒருத்தரும் கொண்டு போக முடியாது. சங்கீதத்தில் வாசிக்கும், சங்கீதம் 90 வாசிக்கும் போது வயசினுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மீதியாக 80 வருஷமாக இருந்தாலும் பாடும் வேதனை தான். பாடு நிறைந்த உலகத்தில் வாழுகிற நாம் கடவுளுக்காக சாதனை பண்ணணும்ல. அப்படி கேட்பார்ல, உனக்கு மறித்தேனே, உனக்கு ரத்தம் சிந்தினேனே, எனக்கு என்ன செஞ்சான்னு கேட்பார்ல. ஆண்டுக்கு காரியத்துக்காக கேட்க கேள்விக்கு முன்னால் நம்மளே முந்திக்கொள்ளணும். வேதத்தில் வாசிக்க முடியல. ஆண்டு வருகை நாட்கள் சீக்கிரமாக இருக்க போகுது. வேதத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழி 25:19 வாசிக்கும் போது கணக்கு கேட்கக்கூடிய எஜமானோட வர போகிறார். அவர் வர்றதுக்குள்ளே, ஒரு ஓட்டத்தை முடிக்கிறதுக்குள்ளே ஒரு மகிமையாக வாழணும். இதைத்தான் மக்கள் கொடுத்த பெரிய கிருபை. நீங்கள் பம்பாய் பட்டணத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. பம்பாய்ங்கும்போது பாம்பேங்கும்போது பெரிய பட்டணம், பெரிய பட்டணம். ஆனால் இந்த பட்டணத்திலோட மகிமையாக நீங்கள் இருக்கணும். நான் சொல்கிறது தான், மகிமையாக இருக்கணும். ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கை ஒரு சிறிய வாழ்க்கை தான். இந்த சிறிய வாழ்க்கையிலையும் கணவரை கனப்படுத்தக்கூடிய வாழ்க்கையாக வாழணும். உலகம் முழு யுத்தம் நடந்துக்கிட்டு பார்த்தீங்களா? எங்கே பார்த்தாலும் யுத்தம். காரணம், வேதத்தில் வாசிக்கிறோம், யாக்கோபு சகோதரனுக்கு தப்பு பண்ணிட்டான், தகப்பனுக்கு தப்பு பண்ணிட்டான், இயேசுவுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான், சொத்தெல்லாம் ஒரு மாதிரி வாங்கிக்கிட்டான். இயேசு தன் சகோதரனை கொலை பண்ணணும், செத்தனை சாகடிக்கணும்னு நினைக்கும் போது தான் ரெபேக்கா உசாரப்பட்டு தன் புருஷன்ட்டு சொல்லி, என் மகனும் இங்கே இருந்தான்னா இஸ்மவேல் சந்தைக்கு திருமணத்தை பண்ணி அழிச்சுக்கிடுவான், அது வேண்டாம், தூரமாக இடத்துக்கு போட்டோம், என் சகோதரன் லாபான் வீட்டுக்கு போட்டோம், பெத்துவேல் வீட்டுக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறா. அனுப்பும்போது மாத்திரமல்ல, ஈசாக்கு தன் மனைவி வார்த்தை கீழ்ப்படிதான். கீழ்ப்படிஞ்சு யாக்கோவிட்டு சொல்கிறான், எப்பா நீங்கள் இருக்க வேண்டாம், உன் மாமா வீட்டுக்கு போ, லாபான் வீட்டுக்கு போ, அங்கே போய் இருந்து ஏதாவது காரியத்தை பண்ணி அங்கே போய் குலத்தை திருமணம் பண்ணு. அதாவது ஒரு அந்த காலத்தில் பழமொழி சொல்லுவாங்க, வனத்தில் மேய்ஞ்சி இனத்தில் போய் சேருப்பாங்க. வனத்தில் மேய்ஞ்சிரு, ஆனால் சேருது இனத்தில் போய் சேருப்பாங்க. அது மாதிரி தான் யாக்கோபு யாக்கோபு அனுப்புகிறார் ஈசாக்கு. யாக்கோபு பாருங்கள், அந்த காலத்து என்ன இருக்குது, ஒரு வசதி இல்லை, வாழ்க்கை இல்லை, எதுவுமே இல்லை, டிரான்ஸ்போர்ட் கிடையாது, ஒன்றும் கிடையாது. வரலாறு சொல்லுது கிட்டத்தட்ட 168 கிலோமீட்டர் நடந்து போயிருப்பானா. 120 கிலோமீட்டர். அவன் கோமனம் கூட கெட்டுக்க முடியாது. ஒரு வேட்டியோ எண்ணத்தையோ ஒரு கம்பு இதைத்தான் வச்சுட்டு போயிருப்பான். தாயின் தகப்பனை விட்டு வேதனையோடு போகிறான். வேதனையோடு போகும்போது ஆண்டவர் யாக்கோபு மேலே பிரியப்படுறாரு. பிரியப்பட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, விதத்தில் வாசிக்கிறோம், அதே 28:15 வாசிக்கும் போது, நான் உன்னோடு கூட இருந்து போகுமிடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் சொன்னதை செய்யணும், உன்னை கைவிட மாட்டேன்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கார். வாக்குத்தத்தை ஆண்டு யாக்கோபு வாங்கிடுறான். வாங்கிட்டு ஆண்டோட ஒரு பொருத்தனை பண்ணுறான். என்ன பொருத்தனை பண்ணுறான்னா, அதிகாரம் 28:20 சொல்கிறான், தேவரே என்னோட கூட இருந்து போகவிடமெல்லாம் நீ காத்து என் தகப்பன் திரும்பி வர பண்ணிவிடானா என் சம்பாத்திய தசமத்தை கொடுக்க என்ன கொடுக்குறான்.
வாக்கு கொடுத்து வழிநடத்தி பாதுகாத்து கொண்டு அவனை வழிநடத்துகிறார். அதே காரியம் செய்தான், தேவனுக்கு பிரியமான காரியம் செய்தனால கடைசியில் வாழ்க்கையில் யாக்கோவுடைய ஆசீர்வாதத்தை பூமியை தாங்கக்கூடாதா இருந்து வேதத்தில் வாசிக்கிறோம். ஆசீர்வாதத்தை பூமி தாங்கக்கூடலை, அவ்வளவு பெருசாக நடத்தினார். காரணம், கடவுளோட வாழ்ந்த மனுஷனாக இருந்தான், தேவனுக்கு பிரியமான மனுஷனாக இருந்தான், தேவனுக்கு சாட்சியுள்ள மனுஷனாக வாழ்ந்தான். வேதத்தில் வாசிக்கம் இல்லை. அதே 33 அதிகாரத்தில் வாசிக்கும் தேவரே என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய விட மாட்டேங்க ஆண்டு சொல்கிறாரு. எவ்வளோ காரியம் சொல்கிறாரு. போகவே இல்லை. தேவதூர்லாம் சொல்கிறாங்க, எப்போ பொழுது ஆயிடுச்சு, நேரம் ஆயிடுச்சு, போயான்னு சொல்கிறாங்க. நீர் என்னை ஆசீர்வதித்தால் உள்ள விட மாட்டேங்க. ஆண்டு சொல்கிறாரு, இனி உன் பேர் யாக்கோபு இல்லை, இஸ்ரவேல்னு பேர் விடப்படும் சொல்லி அவன் ஆண்டவர் ஆஸ்வதிக்கார். காரணம், தேவனுக்கு சித்தமான மனுஷனாக வாழ்ந்ததுனால அன்றைக்கி உலகத்தில் இஸ்ரவேல் தேச படத்தில் உலக படத்தில் யாக்கோபில் தான் பேர் வந்துச்சு. எந்த சரித்திரத்துலையும் யார் பேரையும் இல்லை, எந்த அரசியல் தலைவர் உலக வரலாற்றில் இல்லை. இஸ்ரவேலுக்கு பேர் யாக்கோபுக்கு மட்டும்தான் வந்துச்சு. காரணம் கேட்டால் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனை வாழ்ந்தான். ஹிட்லரோட ஒரு காலம் சொன்னார், யூத ஜனங்களெல்லாம் கொண்டு குவிக்கும் சொல்கிறான், இஸ்ரவேலுக்கு பேர் உலக படத்தை இருக்கக்கூடாது, அழிச்சிருவேன்னு சொன்னான். வல்லரசாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். வால்சுகன் காரை அவன் தான் உருவாக்கினான். அவ்வளோ பெரிய மனுஷன் கடைசியில் நிலைமை என்ன தெரியுமா? அன்பா நேசித்த மனைவி ஷூட் பண்ணிட்டான். தான் நேசித்து வளர்த்த நாய்க்குட்டியை ஷூட் பண்ணிட்டான். அவனுக்கும் வாழ வழி இல்லாமல் 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கி அவனையும் அடிச்சுக்கிட்டான். இதுதான் வாழ்க்கை. ஆனால் தேவனால் தெரிந்து கொண்ட மனுஷன் வாழ்க்கையை யாரும் அழிக்க முடியாது. நீ தேவனுக்கு மகிமையாக வாழும்போது, சாட்சியாக வாழும்போது, கனம் பண்ணக்கூடிய பிள்ளையை நீ வாழும்போது ஒன்று யாரும் செய்ய முடியாது. சத்துரு வெள்ளம் போல வரும்போது தேவனுடைய ஆவியான குரமாய் கொடியேற்றுவார். நீ என்னால் தெரிந்து கொண்ட பிள்ளவள், நீ என்னால் தெரிந்து கொண்ட மகன், நீங்களே நீ தெரிந்து வேதத்தில் வாசிக்கும் இல்லை. யோவான் 15:16 வாசிக்கும் போது, நீங்களே என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். தெரிந்து கொண்ட கர்த்தருக்கு சாட்சியாய் மகிமை நீ வாழும்போது கர்த்தர் உள்ள எவ்வளவோ நீ நடத்துவார், எவ்வளவோ நீ ஆஸ்வதிப்பார். யாக்கோவுடைய பேரை பெருமைப்படுத்தின தெய்வம் உன் பேரை பெருமைப்படுத்த மாட்டாரா? அப்படிதான் எங்கள் வாழ்க்கை. என் வாழ்க்கையும் அதே வாழ்க்கை தான். 57 வருஷம் ஆச்சு சென்னைக்கு வந்து. ஒன்றுமே இல்லாமல் காலை செருப்பு இல்லை, ட்ரெஸ் இல்லை, ஒன்றுமே இல்லாமல் வாழ்ந்து வெறுமையாக வாழ்ந்து ஆண்டவர் நட்சத்திரமாக பயன்படுத்துவது மாத்திரமல்ல, யாக்கோபுக்கு என்ன வாழ்க்கை கொடுத்தாரோ, யாக்கோபை எப்படி அழைத்தாரோ அதே அழைத்து ஆசீர்வதித்து இன்றைக்கு இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு. வேதத்தில் வாசிக்கமில்லை, உபா 1:11 வாசிக்கமில்லை. இன்றைக்கு இருப்பதை பார்க்கலாம் உன்னை 1000 மடங்கு ஆசீர்வதிச்சார். ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, கடவுளுக்கு மகிமையான வாழ்க்கையை வாழ முடியாத கிருபை தந்தார். மகிமையான வாழ்க்கை. காரணம் கேட்டால் தேவனுக்கு பிரியமாய் வாழும்போது வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 16:8 எடுத்து வாசிக்கும் போது தாவீது சொல்லுவார்ல, கர்த்தரை இப்படி எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவர் என் வலதுபாசி இருக்கிறபடியால் அசைக்கப்பட முடியலை. ஒரு அசைக்கப்பட முடியாத வாழ்க்கை, ஒரு அசைக்க முடியாத கிருபை ஆண்டு தந்த. காரணம் கேட்டால் தேவனுக்கு மகிமையை வாழும்போது. யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுதுபட்டு நாவில் ஏருள் வந்து மூடிட. யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுதுபட்டு நாவில் வந்து மூடிட. துக்கத்தால் கல்லில் சாய்ந்து தோங்கினாலும் எனக்கு
அருமையாயனை அழைக்கும் அன்பின் தூத யாகச் செய்யும் தேவனே நான் உமதண்டையில் நீனும் நெருங்கி தேவரேயும் காவல் பூமியில் நித்திரையில் நின்று விழித்து காலை எழுந்து கர்த்தாவே நான் உம்மை போற்றுவேன். நித்திரையில் நின்று விழித்து காலை எழுந்து கர்த்தாவே நான் உம்மை போற்றுவேன். இத்தரையில் உந்தன் வீடாய் என் துயர்கள் நாட்டுவேனே எங்கள் துன்பத்தின் வழியாய் இன்னும் உம்மை விட்டுச் சேர்வேன். தேவனே நான் உமதண்டையில் நீனும் நெருங்கி சேர்வரேயும் காவல் பூமியில். ஆனந்தமாம் செண்டை வீரிது பரவசமாய் ஆகாயத்தில் ஏறி போயினும் ஆனந்தமாய் செட்டை மீது இது பரவசமாய் ஆகாயத்தில் ஏறி போயினும் வானமள்ள லங்கடந்து பறந்து மேலே சென்றினோ மகிழோரும் காலத்திலும் நான் மறுவியும் மெய் விட்டுச் சேர்வேன். தேவனே நான் உமதண்டையில் நீனும் நெருங்கி சேர்வரேயும் காவல் பூமியில். இன்னும் நெருங்கி தேவனேயும் காவல் பூமியில். ஆண்டவருடைய கிருபை எப்போ நம்ம கூட இருக்கணும், அதுதான் வாழ்க்கையில் நினச்சி பார்க்கணும். இன்னைக்கு காலையில் எத்தனை மணிக்கு படுத்தாலும் காலையில் நான் 5 மணிக்கு சர்ச்சுக்கு போயிடுவேன் சர்வீஸ்க்கு. 4 மணிக்கு எழும்பி குளிச்சு சர்வீஸ் போயிடுவேன். இரவு படுக்க கிட்டத்தட்ட 1 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 3 மணி நேரம் தான் படுக்கும், தூக்கம் அவ்வளோதான். ஆனால் அந்த கடமை நம்ம செய்யும்போது, கடவுளை நம்ம நெருங்கி வாழும்போது, கடவுளுக்கு சாட்சியாக வாழும்போது, எவ்வளோ பலகீனம் வந்தாலும் ஆண்டு சொல்கிறாரு, உன் பலவீனத்தின் பலன் பெரிய விளங்கும். அது கிருபை தான். அவன் நேற்று சாயந்தரம் நம்ம நேரத்துக்கு பிறகு நேரமே இல்லை, 10 மணி
மணி இருக்கும் ராத்திரி. எங்கள் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அங்கே அன்பு மகள் ஜெயந்தி இந்த இங்கே பாம்பே அந்தேரியில் டாக்டர் டீச்சர் பண்ணி செய்த மகள், தேவனுக்கு பிரியமான மகள், தேவனுக்கு மகிமுள்ள மகள், ஒரு வைராக்கியமான வாழ்க்கை வாழக்கூடிய மகள் இங்கே ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. ஊரில் வந்து அதிசயபுரத்தில் வீட்டுக்கு கேட்டகிஸ்டாக இருக்காங்க. ஒரு பொண்ணு தான். ஒரு உண்மையான மகள். வாழ்க்கை எல்லா காரியத்திலும் உண்மை, எல்லா காரியத்திலும் உண்மை, நேர்மை. அந்த மகளுக்கு உடம்பு சரியில்லை. எங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்க சென்னையில். போய் பார்க்கலாம், பார்த்துட்டு நான் நம்ம வெளியே போயிடுவேன், பார்க்க முடியலன்னு சொல்லி என் மகா சொன்னா, ஊருக்கு போகிறீங்கப்பா, போய் பார்த்துட்டு ஜெயந்தி பார்த்துட்டு ஜோ பண்ணிட்டு வந்துருங்கன்னு சொன்னான். அங்கே போன உடனே அவளை பார்த்த நிலைமை, தலையில் முடி மொட்டை அடிச்சுட்டு, கேன்சர்னால் மொட்டை அடிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு ஒன்றுமே இல்லை, உடம்புல சத்தம் இல்லை, வயதான காலத்தில் பற்கள் தான் இருக்குங்கிறது, அவ்வளோதான். என்னை பார்த்த உடனே அவளுக்கு ஒன்றும் செய்யலை, 2 கண்ணையும் கண்ணீர், அவ்வளோதான். நான் நினச்சி பார்த்தேன், ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியம், ஏன் இப்படிப்பட்ட வாழ்க்கை, யாருக்கு என்ன கொடுத்து செஞ்சா, யாருக்கு என்ன தப்பு பண்ணா, என் வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டம், தப்பு பண்ணுறேன், எப்படியோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஒரு நேர்மையான மகளுக்கு, பிரியமான மகளுக்கு, உங்களோட வாழக்கூடிய மகளுக்கு வேதத்தில் வாசிக்கம் இல்லை. லூக்காவில் வாசிக்கும் போது, லூக்கா 10 கடைசியை வாசிக்கும் போது, மரியாள் தன்னுடைய ஈடுபடாத நல்ல பங்கு வாழ்க்கையில் தெரிந்து கொண்ட மகள், கடற்கு வாழக்கூடிய மகள், ரொம்ப மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டேன். யாருக்கு எப்போ என்ன நோய், யாருக்கு என்ன சம்படம், யாருக்கு என்ன ஹார்ட் அட்டாக்கு, யாருக்கு எப்போ நடக்குது, யாருக்கு எப்போ ஆக்சிடெண்ட்டு, யாருக்கு கை விடுது கால் விடுது சொல்ல முடியல. இதுக்குள்ள எத்தனை பேரும் மனுஷன் வாழ்க்கையில் எவ்வளோ பெருமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் எப்படி ஆள் தெரியுமான்னு சொல்லி எவ்வளோ பெருமை தட்டி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அந்த காட்சியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வேதனை, ரொம்ப வேதனை. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது, எசேக்கியா ராஜாக்கு கேன்சர். தாவீதுக்கு பிறகு தான் நம்ம ஒரு உண்மையாக வாழ்ந்த மனுஷன். தாவீதுக்கு பிறகு ரொம்ப உண்மையாக வாழ்ந்த மனுஷன், கடவுளுக்கு மகிமையாக வாழ்ந்த மனுஷன். ஆனால் அவன் குழந்தை கிடையாது. 25 வயசில் அரசாட்சியில் உட்கார்றான், 29 வருஷம் அரசாட்சி பண்ணுறான். அவன் கடைசியில் கேன்சர். ஆண்டவர் சொல்கிறாரு, ஏசையா தீர்க்கதரிசியை கூப்பிட்டு, தாசனாகி எஸ்ஐகிட்ட போய் சொல்லு, வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தடா, நீ போதும், வாழ்ந்தது போதும், ஒழுங்குபடுத்து, நீ உன்னை எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். எஸ்ஐக்கியா வந்து எஸ்ஐயா தீர்க்கதரிசி சொல்கிறார். சொன்ன உடனே எசேக்கியா ராஜா அழுகிறாரு, கண்ணீர்ட்டு அழுகிறாரு, ரொம்ப அழுகிறாரு. வேதத்தில் வாசிக்கம் இல்லை. 2 ராஜாக்கு 25 வாசிக்கும் போது ஆண்டு சொல்கிறாரு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உனக்கு 15 வருஷம் கூட்டி கொடுக்கண்டானாரு. உன் கண்ணீரை பார்த்துட்டு ஏசாயா சொல்லிட்டு வெளியே போகலை, இந்த கேம்பஸை விட்டு வெளியே போயிருக்கமா, போகலை. அதுவும் ஆண்டோட வார்த்தை, போய் தாசன்ட்டு சொல்லு, உனக்கு 15 வருஷம் கூட்டி கொடுக்குன்னு சொல்லிருந்தார். ஏன் அந்த மகள் கூட்டி கொடுத்த ஆண்டவரே? கண்ணீர், வேதனை, ரொம்ப வேதனை. புருஷனுடைய முகம் அவ்வளோ வேதனையான முகம். ஒரே மகள், மகளுடைய இருதயம் எவ்வளோ வேதனை. வேரருந்த மரங்களிலே விளைந்திருக்கும் கனிவரம்போ,
வேறருந்த மரங்களிலே விளைந்திருக்கும் கனிமரம்போ உலகிருக்கும் நாள் வரையில் உமது மனம் இருந்தாதோ உமது மனம் உருகாதோ. யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, இறைவா இயேசுவே, இறைவா இயேசுவே இறைவா இயேசுவே இறைவா மனதினிலே போராட்டம் மனிதனையே வாட்டுதையா. மனதினிலே போராட்டம் மனிதனையே வாட்டுதையா. குணமதிலே மாறாட்டம் குவலயம்தான் இறைவதப்போ குவலயம்தான் இறைவதப்போ. யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அந்தோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, இறைவா இயேசுவே இறைவா இயேசுவே இறைவா இயேசுவே இறைவா இயேசுவே. அலைமோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அலைமோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அண்டி வந்தோம் அடைக்கலம் நீ ஆதரித்தே அரவணைப்பார் ஆதரித்தே அரவணைப்பார். யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அந்தோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா
முடியும். எசேக்கியா ராஜாண்ட விடுதலை கொடுத்தாரு. ஒரு பக்கம் எசேக்கியா கொடுத்துட்டாரு. ஆனால் தாவீதுக்கு கடவுள் பிரியமான மனுஷனாக இருந்தால தாவீதுக்கு ஆண்டவர் சில காரியம் நிறைவேற்றினார். இன்றைக்கு சில காரியங்களில் முன்னோர்கள் செய்த நல்ல காரியங்கள், முன்னோருக்கு தேவனுக்கு பிரியம் வாழும்போது அதை நினச்சி தான் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். தாவீது என்ன சொன்னார்னா, என்னாலும் விளக்க கட்டளையிட வேண்டாம், விளக்கு அணையாதுன்னு சொன்னார். அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். இல்லை, எசேக்கியா பிள்ளை இல்லை, ஆண்டவர் அதுக்கு பிறகு ஒரு மனசியை கொடுக்கார்ல. அதுக்கு பிறகு கேன்சர் சுகமான பிறகு ஒரு மனசியை 15 வருஷத்துக்கு 12 வருஷத்துக்கு 3 வருஷத்தில் மனசியை பிறந்துடுறான். தாவீது சாகிறதுக்கு 12 வருஷத்துக்கு முன்னாலே, அதாவது எசேக்கியா ராஜா 12 அவர் சாகும்போது 12 வயசு அந்த பையனுக்கு மனசேக்கு. அதை போல் நீ தேவனுக்கு பிரியமாக வாழ்வாய் அப்படின்னு சொன்னால் சொத்தோ அந்த பணங்களோ தொழிலோ யாரையும் ஆஸ்வதிக்காது. யாரும் ஆஸ்வதிக்க மட்டும் நினைக்காதீங்க, யாரையும் ஆஸ்வதிக்க முடியாது. வேதத்தில் வாசிக்கும் இல்லை, நீதிமொழிகள் 10:22 வாசிக்கும் போது கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், வேதனையை கூட்டார். ஒரு வேதனை இல்லாத வாழ்க்கை தரணும்னு சொன்னால் ஆண்டவர் மாத்திரம் தர முடியும், வேறு யாரும் தர முடியாது. புருஷன் தர முடியாது, மனைவி தர முடியாது, உறவினர்கள் தர முடியாது, யாரும் தர முடியாது. கர்த்தர் மாத்திரம் தர முடியும். அதை மனசில் வச்சு இன்னைக்கு எத்தனை பேர் பெருமையாக வாழ்கிறான். அது தூரமான இடத்துல வர மக்கள் பயமே இல்லாத வாழ்க்கை, தண்ணி அடித்து வாழலாம், இதுதான் வாழ்க்கை. நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் தூரமான இடத்துக்கு போகிறவன் கெட்டு பட்டணம் போகணுன்னு சொல்லி பழமொழி சொல்லுது. கெட்டு பட்டணத்துக்கு போகணும்னு சொல்லுது. பல காலத்தில் சொல்லுவாங்க, பட்டணத்தில் தான் கெட்டு போகிறான். 100 ரூபா வேலை பார்க்க 110 ரூபாய்க்கு குடிக்கான். 100 ரூபாய்க்கு வேலைச்சா 110 ரூபாய்க்கு குடிக்கணும்னு நினைக்கான். எப்படி வாழ முடியும்? எப்படி வாழ முடியும்? அவலமான கேவலமான வாழ்க்கை நிறைய பேர் வாழ்கிறான். கிறிஸ்தவன் தான், மற்றவனை பற்றி நீ கவலைப்படாத. அது அவங்க ஆண்டவர்கள் ஆஸ்வதிக்கப்பட்ட சந்ததி இல்லை. நீ ஆண்டவர்கள் தேர்வு செய்யப்பட்ட சந்ததி, ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளை. நீ ஆண்டவருக்கு பிரியமாக வாழணும். ஆண்டவர் உனக்கு கொடுத்த காரியத்தை நிறைவேற்றக்கூடிய மகனாக வாழணும், மகளாக வாழணும். அதைத்தான் ஆண்டவர் கேட்காரு. ஏதோ வாழ்ந்தோம் வளர்ந்தோம் அப்படின்லாம் கிடையாது. ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றி கடவுளுக்கு பிரியமாக வாழும்போது ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். நீ கடவுள் பிரியமாக வாழ்ந்து பாரு, சந்தோஷமாக வாழ்ந்த ஒரு பிள்ளைகள் எப்படி இருக்கு பாரு. வேதத்தில் வாசியம் இல்லை, சங்கீதம் 128 வாசிக்கும் போது கர்த்தருக்கு பயந்து வழி நடக்க பாக்கியவான். கர்த்தருக்கு பயப்படணும். உன் கையிலும் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி வீட்டுடன் கருதும் திராட்சை செடியை போலும், பிள்ளைகள் பந்தய சுற்றிலும் உரிமர கன்றுகளை போலும் இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாய் ஆஸ்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனும் ஆஸ்வதிப்பார். நீ ஜீவன நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வி நீ காண்பாய். நீ பிள்ளைகளையும் எருசலேமின் சமாதானத்தையும் காண்பாய். வேதத்தில் வாசிக்கவில்லை. அப்படி வாழ்கிறோமா? திருமணத்துக்கு ஐரோடைய சோலை போட்டு 2 கையும் சுற்றி இந்த வார்த்தையை சொல்லி அழகாக வாசிக்காங்க. ஏதோ காதல் வாங்கணும், போயிட்டு போயிடறான வழியை திருமண வாழ்க்கையில் கடவுள் பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து சாட்சியோடு நீ வாழ்க்கை வாழ்ந்தன்னா ஆண்டவர் ஒரு நாள் கைவிடவே மாட்டார். நிறைய பேர் வாழ்கிறதில்லை, கடவுளுக்கு மகிமை செலுத்துறதில்லை, கடவுளுக்கு சேவிக்கக்கூடிய பிள்ளைகளை வாழ்கிறதில்லை. நீ இருக்க இடத்துல ஒரு காலத்தில் கிறிஸ்தவங்க ரோட்டில் போகிறாங்க, கிறிஸ்தவங்க போகிறாங்க வாரு, தெய்வ பிறவி அழகா பிள்ளைகள் சொல்லுவாங்க. இப்போ திருடன் போகிறாங்க. காரணம் கேட்டால் வாழ்க்கையில் உண்மை இல்லை, வாழ்க்கையில் உண்மை இல்லை. ஃப்ராடு, பித்தலாட்டம், என்னென்ன பேரோ என்னென்ன உண்டோ. மைக்கே பேர் வச்சுக்கிறான், டேவிட்னு பேர் வச்சுக்கிறான். அது ஒரு கொஞ்சமாவது ஒரு அர்த்தத்துக்கு பேருக்கு சாட்சியாக இருக்கணும்ல, அது பேருக்கு சாட்சி அத்தாட்சியாக வாழணும் இல்லை. ஜோசப்புங்க, அந்த யோசேப்பு எவ்வளோ பெரிய சாட்சியாக வாழ்ந்தான், எவ்வளோ மகிமையாக வாழ்ந்தான். 13 வருஷம் சிறைச்சாலை வாழ்க்கை, 17 வயசில் விற்கப்படுதான், சகோதரால் காட்டி கொடுக்கப்படுறான், 20 வெள்ளிக்காசுக்கு தான் காட்டி கொடுக்கப்படுதான். 13 வருஷம் சிறைச்சாலை வாழ்க்கை. அந்த சிறைச்சாலை வாழ்க்கையில் இருக்கும்போது கடவுளுக்கு எவ்வளோ மகிமையாக வாழ்ந்தான், எவ்வளோ உண்மையாக வாழ்ந்தான். மகிமையாக வாழ்ந்த மட்டும் சாட்சியுள்ள மனுஷனாக வாழ்ந்தனால ஒரு தேசத்துக்கு அதிபதியாக மாறுறான்ல. காரணம் கடவுளுடைய வாழ்க்கை உண்மையாக வாழ்ந்ததுனால தான்.
அப்படி ஒரு வாழ்க்கை நம்ம ஒப்பு கொடுக்கோமா? அதைத்தான் கிறிஸ்தவங்களாக வாழ்ந்தால் ஏதோ வளர்ந்தோம்னு இருக்கக்கூடாது. கொஞ்சமாவது உண்மையாக வாழணும், கடவுள் மகிமையாக வாழணும். மற்ற மகிழ்ச்சி ஏன் கர்மா பெருமைகளுக்கு தேவனை எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையனுக்கோ கிருபை அளிக்கிறார். எவ்வளோ பெருமை தெரியுமா? என்னத்தை நீ வாழ்ந்துட்டு பெருமைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. எத்தனை ஆத்மாக்களை தேவ சந்தையை கொண்டு வந்த, எத்தனை திருச்சபை கட்டினேன், ஆண்டவர் பாடுபட்ட ஆண்டோட சாட்சி எப்படி மகிமையை வாழ்ந்த நினைக்கணும் இல்லை, மகிமை வாழ்க்கை வாழணும் இல்லை. ஏதோ வளர்ந்துன்னு சொல்லக்கூடாது. ஏதோ கடவுளுக்கு மகிமை ஆண்டவர் எவ்வளவு லட்சியங்களை கொண்டு வந்தார், எவ்வளவு மகிமையை கொண்டு வந்தார். அந்த மகிமைக்கு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும் இல்லை. நிறைய பேர் வாழ்க்கையில் இந்த வாழ்க்கை உண்மையான வாழ்க்கையில் இல்லை. இதனால கஷ்டம். ஏன் கஷ்டம்னா உண்மையான வாழ்க்கை இல்லை. நீ உண்மையாக வாழ்ந்து பாரு, கடவுளுக்கு மகிமையோடு வாழ்ந்து பாரு. வேதத்தில் வாசியம் இல்லை, நீதிமொழிகள் 28:20 வாசிக்கும் போது உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். ஐஸ்வர்யாக தீவிக்கிறனோ ஆக்கினைக்கு தப்பவே முடியாது, யாருத்தும் தப்ப முடியாது. ஆண்டவர் பட்சிக்கிற அக்னி ஒருத்தம் தப்பி போக முடியாது. நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையை, மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்தால் தான் கடவுள் உண்மையாக உன்னை நேசிக்க முடியும். அது மாத்திரமல்ல, நீ உண்மையாக வாழும்போது உன் பிள்ளைகளை ஆண்டவர் நடத்துவார், பிள்ளைகளை ஆண்டவர் ஆஸ்வதிப்பார். ஒரு பொல்லாங்கு ஏற்படாது. காரணம், குருவி மேலே ஒரு ஊசி உடம்பு மேலே பிள்ளை மேலே உட்கார முடியாது. காரணம் கேட்டால் நீ தேவனுக்கு பிரியமான மனுஷன், தேவனுக்கு மகிமுள்ள மனுஷன், தேவனுக்கு மகிமுள்ள மகள். அதை ஆண்டவர் நினைப்பார். அப்படிப்பட்ட வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கமா? அப்படி மகிமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கமா? ரொம்ப வேதனை. அது கிறிஸ்தவங்க தான் ரொம்ப வேதனை. இப்படிப்பட்ட மக்களை எப்படியோ வாழ்கிறான். தேவனால் தெரிந்து கொள்ளப்படாத மக்கள், கடவுளுக்கு அவங்க சம்மந்தமே இல்லாத மக்கள் எப்படியோ வாழ்கிறாங்க, எப்படியோ வாழ்கிற மக்கள். ஆனால் நீ இவ்வளோ தேவனை ரட்சிகராக கொண்டிருக்க, நீ இன்னைக்கு இப்படி வாழலாம், மகிமையாக வாழலாம். இல்லை, பணத்தை யாரும் கொண்டு போக முடியாது, பணத்தை எவரும் கொண்டு போக முடியாது, பணத்தை வச்சு சாப்பிட முடியாது. நன்மை திராணிக்கும் செய்யாமல் ஆண்டு சொல்கிற வார்த்தை அதுதான். நீ மகிமையான வாழ்க்கை ஒன்று கொடுத்த பொறுப்பு ஊழியத்தை நிறைவேற்றக்கூடிய மனுஷனாக வாழ்ந்தன்னா எவ்வளவோ வாழலாம். எங்கள் ஊரில் ஐயா கிராமத்தில் நான் சின்ன பையனாக இருக்கும்போது துரசாமி நாடார்னு பேர். ஆண்டவர் அறியாத மனுஷன். அவருக்கு 16 பிள்ளைகள். 16 பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் செத்து போச்சு. 16 பிள்ளைகள் செத்து போச்சு. காரணம் கேட்டால் வாழ்க்கையில் உண்மை இல்லை. ரோட்டில் பிள்ளைகள் விளையாடிட்டு இருக்கோம். கொடை கம்பு கொண்டு போவார், கொடை வச்சு தான் போவார். அந்த கொடை கொண்டு போகிறவர் நல்ல விளையாடுற பிள்ளையை பார்த்து கொடை கம்பிட்டு குத்தி தள்ளிடுவார் கீழே. பிள்ளை கீழே விழுந்துடும். யாரும் வீட்டிலேயாவது நல்ல மாடு பால் கொடுத்துன்னு சொன்னால் மாட்டை போய் எட்டி பார்த்தாருன்னா மாடு செத்துப்பாலும் கண்டுபிடி செத்துப்போம். அவ்வளோ நல்ல கண்கள், நல்ல மனுஷன். யார் தோட்டத்தில் அது மிளகா நல்லா காய்ச்சிருக்கு, குதுங்கி காய்ச்சிருக்கு, போய் பார்த்தாருன்னா செடி பட்டுப்போம். அவ்வளோ நல்ல மனுஷன். பதினாறு பிள்ளை செத்து போச்சு. செத்து போனோட ஒரு மனைவி மெண்டல் ஆகிட்டாங்க. மெண்டல் ஆகிட்டு கழுத்து நிறைய நகை போட்டு பெரிய பணக்காரன் கழுத்துன்னு நகை போட்டு சுடுகாட்டு போயிடும். 2 நாள் 3 நாள் சுடுகாட்டுலேருந்து வராது. சுடுகாட்டிலே படுத்து கிடக்கும். இப்போ வேலைக்காரங்கள்லாம் போய் தேடி பிடிச்சி கொண்டு வருவாங்க. கடைசி அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க. யாருமே ஆதரவில்லை. உடனே அவர் உறவினர் மகனை எடுத்து வளர்த்தார். தூரமான ஊர்லேருந்து கொண்டு வந்து உறவின் மகன் எடுத்து வளர்த்தார். குடும்பத்துக்கு சந்ததி வேணும் அப்படின்னு சொல்லி மகனுக்கு யாரும் பொண்ணு கொடுக்க பண்ணிட்டாங்க. தூரமான இடத்துல கொம்படிக்கோட்டைன்னு சொல்லி ஒரு ஊர், ஸ்ரீவைகுண்டம் பக்கத்தில்.
அங்கேருந்து ஒரு பெண்ணை கொண்டு வந்து திருமணம் பண்ணாங்க. திருமணம் பண்ணி 3வது தாலி போடுறாரு, 3வது முடிச்சு போடுறாரு, மெண்டல் ஆகிட்டார். மெண்டல் ஆகிட்டு அந்த அம்மாவை தூங்க விடலை. விடிய விடிய அடித்து சட்டையெல்லாம் கிழிச்சு புது பண்ண என்ன ஆசைப்பட்டு வந்திருக்கோம். தன் புருஷனால் வாழ்க்கை எப்படி ஆகும், என்னென்ன கற்பனை பண்ணி வந்திருப்பா. கடைசியில் தான் ஓடி ஒளிஞ்சி கடைசியில் யாரும் பெண்ணை ஒளிஞ்சிட்டாங்க. எங்கே இருக்கான்னு தெரியாமல் ஒழிச்சிக்கிட்டாங்க. அடி தாங்க முடியாமல். திருமணி 16ஆம் நாளையில் அந்த ஆள் ஊர் கிணத்துல, ஊர் தண்ணி எடுக்க கிணறு இருக்குல்ல, அந்த கிணற்று மேலே ஏறி அப்படியே தலையில் விழுந்து தற்கொலை பண்ணிட்டார். இதுதான் சாபம். உங்கள் பாவங்களை தொடர்ந்து பிடிக்கும். ஒருத்தன் தப்ப முடியாது. யாராக இருந்தாலும் சரி. அது பணம் அவரை காப்பாற்றிச்சா, அது காரியம் ஒன்று காப்பாற்றிச்சா? ராயனுக்கும் தேவனுக்கு செலுத்தணும் இல்லை. செலுத்தினா தானே ஆண்டவரும் ஆஸ்வதிக்கப்பட முடியும். யாரும் செய்ய மாட்டாங்க. அது நிறைய பேர் வாழ்க்கையில் செய்கிறதில்லை. நகையை வாங்குவாங்க, துணியை வாங்குவாங்க, ஃப்ளாட்டை வாங்குவாங்க. ஆனால் ஆண்டவருக்கு செய்யணும்னா இந்த எண்ணங்க வராது. யாரோ ஒரு செய்வாங்க. அவள் யாரோ ஒருத்தர் தான் ஆண்டவர் ஒன்று எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்? நல்ல இதயமாக இருந்து, நல்ல எண்ணங்களாக இருந்து, நல்ல கடவுள் பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தால் தானே ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட முடியும். உன் இருதயமே நல்ல எண்ணம் இல்லைன்னு சொன்னால் ஆண்டவனை எப்படி ஆஸ்வதிக்கப்பட முடியும்? நிறைய பேர் வாழ்க்கை அப்படித்தான். கடைசி அந்த ஐயா வீட்டில் ஒரு வீடோ வேலை பார்த்தா. அந்த ஐயா பணத்தை வீட்டில் வைக்கிறதான் பார்த்துட்டா. பார்த்துட்டு பக்கத்தில் உள்ள கடைக்காரங்கிட்டலாம் போய் சொன்னேன், இந்த ஐயா பணத்தை கொண்டு இப்படி இப்படி சேர்த்து வைக்காரு, இனி போய் விடும். அவன் சொன்னான், ஒரு கடைக்காரன் சொன்னான், நீ பணத்தை கல்யாணத்தை கொடு, நான் அவனை மனைவி ஆக்கிடுறேன்னா. கலந்து கொடுத்தா பணக்காரன் ஆகிட்டே இருந்தான். பக்கத்து கடைக்காரை பார்த்தா, இவன் வசதியும் போய்கிட்டே இருக்குது, இவன் எதுக்கு அந்த வீட்டுக்கு போகிறான், அவன் கடைக்கு வராடா என்னென்னு கூப்பிட்டு கேப்ட்டு, எதுக்கு போகிற எங்களுக்கு தெரியும், என்ன ரீசன் சொன்னால் கீட்டா உண்மையை சொல்லிட்டா. அவன் எனக்கும் கொடுனாங்க. அப்படி ஒரு 10-15 பேரை பணக்காரங்களாக்கிட்டா. ஒரு நாள் அவர் மடியில் அள்ளி பணத்தை அள்ளுறதை அவர் பார்த்துட்டார். பார்த்துட்டு உடனே ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தார். அவளை அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணும்போது சொன்னாங்க, உங்கள் இன்கம் டேக்ஸுடைய ஸ்டேட்மெண்ட்டை கொடுங்க, நாங்கள் ஆக்ஷன் எடுக்கணுன்னாங்க. இன்கம் டேக்ஸ் கெட்டால் தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும். இவர் கள்ளத்தனம் அதான் ராயனுக்கும் தேவனுக்கு செலுத்தணுங்கிறது தான். நீ கடவுளுக்கு செலுத்திட்டே அப்படி சொன்னால், கடவுளுக்காக வாழ்ந்துட்டேன்னு சொன்னால், வாதி உன் கூட அர்த்தம் அணுகாது, ஒரு நாள் அணுகாது. கடவுளுக்காக நீ வாழ்ந்துட்டே அப்படின்னு சொன்னால், கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் ஒன்று வரல, அதுதான் ஆண்டோட கிருபை. அதை நிறைய பேர் நினைக்கிறதில்லை. நான் வாழ்க்கை நினச்சேன். அதை ஒன்றும் இல்லாமல் வாழ்ந்து எனக்கு ஆண்டு இவ்வளோ பெரிய கிருபை தந்து வழி நடத்தினான்னு சொன்னால், நாங்கள் 4 பிரதேசு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரே கிச்சன் தான். 57 வருஷம் ஆச்சு சென்னைக்கு போயிட்டு. ஒரே கிச்சன் தான். எனக்கு ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போகிறதில்லை. இதுதான் வாழ்க்கை. எங்கள் தம்பி ஐஎம்எஸ் பிரசிடெண்ட்டு, இப்போ என்எம்எஸுடைய ட்ரெஸரர், எஸ்டிஜி காலேஜ் செக்ரட்டரியாக இருந்தார். பாட போன கிறிஸ்தவங்க வாழ விடலை. கிறிஸ்தவ தலைவர் வாழ விட மாட்டான்ல. இன்றைக்கி திருடன் யாருன்னா கிறிஸ்தவ தலைவர் தான். கொள்ளையடிக்க யாருன்னா, சொத்தை விற்காருன்னா கிறிஸ்தவ தலைவர்கள் தான். மிஷனரிலாம் ஒரு அடி நல்ல மட்டும் இல்லை. அந்த மிஷனரி உருவாக்கி கொடுத்தாங்க. நீ உருவாக்க வேண்டாம், அதை பாதுகாத்தா போதும், விற்காமல் பாதுகாத்தா போதும். நீ கள்ளத்தனம் விற்கிறது வாழ்த்துக்கிட்டு இருக்க, ஆண்டவனை விடுவார? சும்மா விடுவார? நிறைய பேர் மறக்கிறது இல்லை. கடவுள் பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்கிற வாழ்க்கை நிறைய பேர் இருக்காங்க. தேவனுடைய ஒருத்தன் தேவனுடைய திருச்சபை கெடுத்தா அவனுக்கு தேவனுக்கு எடுப்பார். நீங்களும் தேவனுடைய ஆலயம். நிறைய பேர் நினைக்கிறது இல்லை. ஏன் குடும்பத்து சாபம், என் குடும்பத்து கஷ்டம், உன் குடும்பத்து ஏன் கண்ணீர், உன் வாழ்க்கை சீரில்லாத வாழ்க்கை. சீரில்லாத வாழ்க்கையை, கடவுள் பிரியமில்லாத வாழ்க்கை நீ வாழ போய் தான் குடும்பத்தில் கஷ்டம். நீ பிரியமான வாழ்க்கை நீ வாழ்வாயானா ஆண்டவர் ஒரு நாள் உன்னை கைவிடவே மாட்டார். ஒரு நாளும் கைவிட மாட்டார். தாவீது பாருங்க, எவ்வளோ பெரிய மனுஷன், ஒன்றுமில்லாத மனுஷனாக வாழ்ந்த மனுஷன், கேவலமான வாழ்க்கை, குடும்பம், தகப்பன ஈசாய் எவ்வளவோ வேதனைப்படுத்தினான். 8 பிள்ளைகளும் வீட்டில்.
8வது பிள்ளை தான் தாவீது. குப்பையை கடந்து தாவீதாண்டு உயர்த்தினார்ல. குப்பையை உயர்த்தது மாத்திரமல்ல, கடவுளுக்கு மகிமையாக செலுத்தின வாழ்க்கை வாழ்ந்தான்ல, கடவுள் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தான்ல, கடவுளுக்கு யுத்தம் பண்ணான்ல, தேவனுடைய ஆலயங்கள் கட்டப்படும் சொல்லி வைராக்கியமான வாழ்க்கை வாழ்ந்தான்ல. நீங்கள் எப்படி வாழ்றது இல்லை. நிறைய திருச்சபையில் ஜாதி 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 ஜாதி. என்ன ஜாதி? ஒரு ரத்தம் தானே ஓடுது. அந்த ஜாதிக்கு சிவப்பு ரத்தம், உனக்கு வெள்ளை ரத்தம், உனக்கு கருப்பு ரத்தமாக ஓடுது. ஒரு ரத்தம் தானே ஓடுது. ஆண்டவர் கிரேக்கன்னு யாரும் ஆண்டவர் பார்க்கல. அவர் ரத்தம் சந்தி சம்பாதிச்சு திருச்சபை. நீ திருச்சபைக்கு மகிமையை வாழ்வாயானால், சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழ்வாயானால் ஆண்டவர் ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டார். உன்னை கைவிடவே மாட்டார். நினைக்கணும் ஆண்டவருடைய சிலுவையை நினைக்கணும், ஆண்டவருடைய பாடுகளை நினைக்கணும். ஆண்டு எனக்கு இத்தனை பாடுகள் பட்டீங்களா ஐயா. மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு சுமந்து கொண்டு, மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு சுக்கங்களை சுமந்து கொண்டு, ஐயா சுக்கங்களை சுமந்து கொண்டே, ஐயா சுக்கங்களை சுமந்து கொண்டே. மனதுருகும் தெய்வமே இயேசுயா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன். எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையும் உண்மையிலே விழுந்ததையா. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையும் உண்மையிலே விழுந்ததையா. ஐயா உண்மையிலே விழுந்ததையா. ஐயா உண்மையிலே விழுந்ததையா. மனதுருகும் தெய்வமே இயேசுயா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன். சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தி. சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தி. ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தி. ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தி. மனதுருகும் தெய்வமே இயேசுயா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன். எங்களது மீறுதலால் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு எலும்புகளால் சுகமானோ. எங்களது மீறுதலால் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு தழும்புகளால் சுகமானோ. ஐயா தழும்புகளால் சுகமானோ. ஐயா தழும்புகளால் சுகமானோ. மனதுருகும் தெய்வமே இயேசுயா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன்.
பாசத்திற்கு முடிவே இல்லை. உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசுவே. மனதார துதிப்பேன், ஸ்தோத்திரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசுவே. மனதார துதிப்பேன், ஸ்தோத்திரிப்பேன். பாரம் தரிசனம் வேணும் வாழ்க்கையில் இருந்தா. பிரகாஷ் பட்டியல பிஷப்புங்க இருக்கும்போது நான் திருநெல்வேலி கூட்டு போயிட்டேன். ஒரு தடவை கூட்டு போயிட்டு மாஞ்சோலெல்லாம் கூட்டு போனேன். மாஞ்சோல மக்களுடைய கஷ்டங்கள், தேயிலை தோட்டம்ல எங்கள் வீட்டில் தங்க வச்சுருந்தேன். அவர் எனக்கு மேலே ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷப்பட்டு, எனக்கு இங்கிலீஷும் தெரியாது ஹிந்தியும் தெரியாதா, சும்மா ஓபி அடிச்சுக்கிட்டு படிக்கல, படித்தா தான் நமக்கு தெரியும். ஆனால் அவருக்கு என் மேலே ரொம்ப ரொம்ப பிரியம், ரொம்ப பிரியம். ஏன்னா அந்த மாஞ்சோல மக்கள் கேட்டிகிஸ்ட்டை வெட்டி போட்டான் கோயிலுக்கு முன்னால். எதுக்கு வெட்டி போட்டாங்கன்னா மச்சனம் தான் வெட்டி போட்டான். தைலத்தோட தகராறு, கூலி தகராறு. இவங்க அப்பாவி, இந்த வெட்டி போட்டவனும் அப்பாவி, செத்தவனும் அப்பாவி. செத்தவன் கேட்டிகிஸ்ட்டு, வெட்டி போட்ட ஒய்ஃபுக்கு தம்பி. எவ்வளோ வேதனை பாருங்கள். பொல்லாத பிசாசு கரிச்சுக்கிற சிங்கம் வலி யாரை விளங்கலாமோன்னு காத்துக்கிட்டு இருக்க மாதிரி அரசியல் கட்சியோட பின்னணிகள். கிறிஸ்தவன் இருக்கக்கூடாது, இவனை போய்க்கணுங்கிறது இவளுக்கு தெரியல, கிறிஸ்தவன் தெரியல. நிறைய பேருக்கு புத்தி இல்லை, நிறைய பேர் புத்தி கிடையாது. இந்த நாய்க்குட்டிக்கு பிஸ்கட் போனால் கீழே போய் சரணடைமே அது மாதிரி வாழ்கிற மனுஷன் இருக்கான். அது வாழ்க்கை இல்லை. எத்தனையோ வருஷமாக தகராறு. இந்த கேட்டிஸ்ட்டை வந்து கூப்பிடுறாங்க, வேலைக்கு போகாதங்க. இவரிச்சு நான் சொல்லி நான் கிறிஸ்தவன், நான் போகத்தான் செய்வேன், என் கொடுக்க முதலாளிக்கு நான் விசுவாசமாக இருப்பேங்க சொல்லி சொல்லி பார்க்காரு. கேட்கல, 2 வெட்டு வெட்டி போட்டு கோயில் பண்ணி வெட்டி போட்டான் சர்ச்சு முன்னாலே. எவ்வளோ பெரிய கோவம். கம்பெனிக்காரன் என்ன பண்ணிட்டான், டக்குன்னு கேட்டிகிஸ்ட்டு ஒய்ஃபை கம்பெனிக்கு தூக்கிட்டான். தூக்கிட்டு அப்படியே சில விளையாட்டு விளையாடிட்டாங்க, ரொம்ப விளையாடிட்டாங்க. காரணம் கேட்டால் யூதாசு காட்டி கொடுத்தான். வேதத்தில் வாசிக்குமில்ல, மத்தேயு 26:15 வாசிக்கும்போது யூதாசு இப்போ சொல்கிறாங்க, நான் உங்களை காட்டி கொடுக்கண்டா, நீ எனக்கு என்ன தரேன்னு கேட்காங்க. 30 வெள்ளிக்காசு தரேன்றாங்க. 30 வெள்ளிக்காசு அவனை வாழ வைக்கலை. அவன் வாழ வச்சுதான் வாழ வைக்கல. எந்த பணம் எவனையும் வாழ வைக்காது. வேதத்தில் வாசிக்குமில்ல, மத்தேயு 27:4 வாசிக்கும்போது 30 வெள்ளிக்காசு தேவாலயத்தில் விட்டு எறிதான்ல, குற்றமான ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன், ரத்தம்னு சொல்லி காசை விட்டெறிதான்ல. அவங்க சொல்ல ஏன் ஓம்பாடுறாங்க. அங்கே தேவாலயத்தை விட்டெறிஞ்சிட்டான்ல, விட்டெறிஞ்சிட்டு போய் வெளியே போய் தூக்கு பிடிச்சி செத்துட்டான். ஒவ்வொரு வருஷமும் அதே வியாழக்கிழமை ராத்திரியில் அவனுடைய ஆவி கதறுதான். குற்ற ரத்தத்தை காட்டி கொடுத்தனே கதறுதான், அவன் ஆவி கதறுதான். பிற்காலங்களில் மனைவி பிள்ளைகள் ரோட்டுக்கு வர முடியலையா? வரலாறு சொல்லுது, காட்டி கொடுத்தேன் பொண்டாட்டி போகிறா, காட்டி கொடுத்த பிள்ளைகளை புரிஞ்சு காரி வேகமாக பண்ணாங்களா, வாழ வச்சுதா. பிலாத்து அவன் மனைவி சொல்கிறா, மத்தேயு 27:19 வாசிக்கும்போது, நீதிமானுக்கு ஒன்றும் செய்யாதையா, நீதிமான ரொம்ப பாடுபட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன், ராத்திரம் தூக்கம் எனக்கு, அதை எப்படியாவது விடுதலை பண்ணியான்னு கேட்கா புருஷன் சொல்கிறா. எவ்வளவோ போராடி சொல்லி அனுப்புகிறா. அவனுடைய தன்னுடைய பகட்டு வாழ்க்கைக்காக, தன்னுடைய ஏமாற்று வாழ்க்கைக்காக தண்ணியில் எழுதி குற்றம் ரத்தத்துக்கு அவன் பங்குலன்னு சொல்லி காட்டி கொடுத்துட்டான். காட்டி கொடுத்த உடனே பிலாத்து பண்ண வேண்டிய இல்லை, இப்படி புருஷனே தேவலடா போடான்ட்டா, போயிட்டு சிலுவைக்கு ஓடிட்டாங்க. அந்த அம்மா மார்த்தாள் மரியாலாம் இருந்தாங்கல்ல, அங்கே போயிட்டா. பிலாத்து ஒரே மாதத்தில் காட்டி கொடுக்க நாடு கடத்தப்பட்டானா, வரலாறு சொல்லுது. நாடு கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டானா, இதுதான் வரலாறு. நீ பணத்தை ஏமாத்துத்தனமாக வாங்கி
அண்ணனை ஏமாற்றி, தங்கச்சி ஏமாற்றி, அப்பாவை ஏமாற்றி வாழ்ந்த அப்படி சொன்னால் வாழ்க்கை இதுதான். வாழ்க்கை இதுதான். கடவுளுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை நீ வாழ்ந்து அப்படி சொன்னால் வாழ்ந்து பிரயோஜனமே கிடையாது. வாழ்க்கை நிம்மதி இருக்காது, சந்தோஷமும் இருக்காது. மனம் திரும்பு ஆண்டு சொல்கிறாரு. பள்ளிக்கூடத்தில் காணிக்கை செலுத்த வரும்போது சகோதரர் குறை உண்டு காண்பாய். ஆனால் பள்ளிக்கூடத்தில் காணிக்கையை வச்சுட்டு உன் சகோதரர் ஒப்புரவாய் வந்து காணிக்கை செலுத்து. கண்ணு முன்னுக்கு சகோதரர் நேசியாதவன் கடவுள் எங்கேயே இருக்காரு, நேசிக்க முடியுமா? நிறைய பேர் வாழ்க்கை நினைக்கிறதில்லை. ஏதோ வாழ்ந்தோம், அக்கா தங்கச்சியோடு நினைக்கிறதில்லை, உயிர்கிற சகோதரியோட வாழ்க்கதில்லை. செத்தாலையும் பாடி நம்ம வந்து பார்க்கக்கூடாதுன்றாங்க. ஒரு அடி நிலத்துக்காக, ஒரு 5 பவுன் நகைக்காக. இது வாழ்க்கையில் இல்லை. விட்டு கொடுத்து பாரு, விட்டு கொடுத்து வாழ்ந்து பாரு. கர்த்தர் தான் உன்னை ஆஸ்வதிக்கப்பட முடியும். கடவுளை ஆஸ்வதிக்கிறவன் யாராலும் ஆசீர்வதிக்க முடியாது. அதை மட்டும் மனசில் வச்சு நினச்சி வாழ்ந்து பாருங்க. நம்மளாம் கிறிஸ்தவங்க, அது பட்டணத்தில் வாழ்றீங்க. நீ நடந்து போனாலே உன் வாயின் வார்த்தைகள் கிருபையுள்ள வார்த்தைகளாக இருக்கணும். உன் வாயின் வார்த்தைகள் அனைவருடைய காயங்களை சுகப்படுத்த இருக்கணும். ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கை, இந்த வாழ்க்கை உண்மை இல்லை. கிறிஸ்தவன் தான் உண்மை இல்லை. மற்றவங்கிட்ட கொஞ்சம் வாழ்கிறான், மற்றவங்க நினச்சி போடுறான். அந்த கோயில் சொத்து சாப்பிட்டா கொலை அணிஞ்சு போகணும்னு பயப்படுறான். இங்கே கிறிஸ்தவனுக்கு எந்த அறிவும் கிடையாது. உப்பு போடாமல் வச்சிங்கன்னா நான் சாப்பிட்டு அலையிடான். உப்பு போடாமல் காசை ஏமாற்றம் துட்டு அடிக்கணும்னு வச்சுக்கிறேன். காசு ஒன்றும் வாழ வைக்காது, காசும் கூட வராது. சாபத்தை கொண்டு வந்துடும். சாபத்தை ஒரு காசுப்பட்டான் கேயாசி. ஒரே ஒரு காசுப்பட்டான். எலிசா என்ன சொன்னா? ஏயாசியே எங்கேருந்துலாம் வரேன்னு கேட்டான். ஒரே வாரத்தில் ஐயா நான் இப்படி பண்ணிட்டேன் சொல்லியிருந்தான். அவன் மன்னிக்கப்பட்டிருப்பான். 2 ராஜ்யங்கள் 5வது இடத்தை வாசித்து பாருங்கண்ணே. நிலைமை என்ன? நாகமான் குஷ்ரோகம் உன்னையும் சந்ததியும் தொடர்ந்து பிடிக்கின்றான்ட்டான். ஒரே வார்த்தை. நிறைய பேர் அதை அறியலை, தெரியல. அது வாழ்க்கை இல்லைன்னு தெரியல. பணம் நம்ம வாழ வைக்காது, தமிழை ஆஸ்வதிக்க முடியாது, கடவுளை தான் ஆஸ்வதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நீ வாழ்வாயானா, நான் உன்னிட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, மோசடிவதும் போல உன்னோடு கூட இருப்பேன் சொல்றாரு. ஒரு வடைக்காக போண்டாவுக்காக ஏமாத்துறான், ஒரு அதிரசம் வாங்கி கொடுத்து டீ வாங்கி கொடுத்து ஏமாத்துறான். இது வாழ்க்கை இல்லை. அதை சீரழிச்சு போயிடும். ஆனால் நீ வாழ்கிற வாழ்க்கை ஒரு பாரமுள்ள வாழ்க்கை, தரிசனமான வாழ்க்கை. ஆண்டவர் சொல்கிறார்ல, எசேக்கியேல் 22:30 வாசிக்கும் போது, அந்த தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பை நீக்கவும் சூறையடித்த மனுஷனை தேடினே ஒருவனையும் காண சொல்கிறார்ல. திறப்பு நிற்கக்கூடிய மக்களை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். திறப்பு நிற்பது மாத்திரமல்ல, கடவுளுக்கு மகிமை செலுத்தக்கூடிய மக்களாக நீ வாழும்போது நீதிமான். நான் வேதத்தில் வாசிக்கும் இல்லை, சங்கீதம் 37:25 வாசிக்கும் போது, நான் இளைஞனாக இருந்தேன், முதுகுல ஆனேன், நீதிமான் கைவிடப்பட்டதையும் சந்ததி அப்பத்துக்கு இறந்தேன்னு காணலன்னு வேதத்தில் வாசிக்கும் இல்லை. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நீ வாழ்வாயானா, மகிமையை நீ வாழ்வாயானா, ஆண்டவனை கைவிடவே மாட்டார். நீங்கள் மனைவி மகா எல்லாம் வந்திருக்காங்க. ரொம்ப டயர்டுன்னு நான் தான் கொஞ்சம் இருங்கம்மா வந்துடுறேன் அப்பான்னு வரேன்னே. நானும் என் வீட்டார் கருத்தை செய்வான்னு சொன்ன வார்த்தை பொய்யில் இல்லை. ஒன்றெல்லாம் வாழ்ந்தோம், தரித்திரமாக வாழ்ந்தோம். கடவுள் எவ்வளோ நம்மளை வழி நடத்துகிறாரு, எவ்வளோ பாதுகாக்கார். அந்த கிருபைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து தேவனுக்கு மகிமை செலுத்த பிள்ளைகளாக வாழ்ந்து பாருங்க. ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் தான் நடத்த முடியும். உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனை உண்டு, கஷ்டம் உண்டு, கண்ணீர் உண்டு, கடன் பிரச்சனை உண்டு. எது இருந்தாலும் சரி, நீ ஜெபம் பண்ணி பாரு. நீ அடையவர் கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்க மாட்டாய். உன்னை வாழாக்காமல் உன்னை தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாக. உன்னை போராட்டம் இருக்கத்தான் செய்யும், கஷ்டம் இருக்கத்தான், கண்ணீர் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் ஒன்றுக்கும் கவலைப்படாத. காலையில் 5 மணி 6:30 ஆயிட்டு கம்யூனியன் சர்வீஸ்.
முடிஞ்சு வரும்போது மகா என்னை பார்த்தா கண்ணீர். ஒரே ஒரு காரியம் சொன்னேன், நீ கவலைப்படாதம்மா, நீ சுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், நேசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். உன்னை பார்த்துக்காரு, உன்னை கைவிடவே மாட்டார். நீ கடவுளுக்கு உண்மையாக மாத்திர வாழம்மா, அதை தாண்ட விரும்புகிறாரு. சரீரத்தில் உண்மையை நீ வாழ்ந்து பாரு. வேற உலகத்தில் எண்ணங்களுக்கு சிந்தனைக்கு எண்ண விடாத அளவுக்கு கடவுளை மட்டும் தேடிப்பாரு. கடவுளுக்கு எவ்வளவு கிருபை தாராரு, அதை மாற்று பாருன்னு சொல்லி நான் வந்தேன். நிறைய பேர் வாழ்க்கையில் பல போராட்டங்கள், பல கஷ்டங்கள் பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்கும், ரொம்ப வேதனையாக இருக்கும். கடவுள் நம்மளை எவ்வளவோ நடத்துகிறாரு. நான் நினச்சி பார்ப்பேன், எவ்வளவோ வாழ்ந்து என் கூட வாழ்ந்த மனுஷன், என் கூட படித்த மனுஷன், என் கூட எப்படியோ போயிட்டாங்க. ஆனால் நம்மளை ஏன் விடலை ஆண்டவர்? ஆண்டவர் பிடிச்சிக்கிட்டோம், கட்டியாக பிடிச்சிக்கிட்டோம், விடலை. அவர் கட்டியாக பிடிச்சிக்கிட்டு நீ மகிமையாக வாழும்போது நம்ம கைவிட மாட்டார். மகிமைக்குள்ள வாழ்க்கை வாழலாமா? தலையில தாழ்த்தி ஜோவணுமா? மணி நைட்டில் ஜோவணுமா? எல்லாரும் எழும்பலாமா? மேலே எழுப்பி நிற்க முடியுமா? பிள்ளைகளா எழும்ப முடியுமா? நல்லா ஜாலியாக உட்காந்துருக்கீங்களா? அழகாக போட்டு எழுப்பி உட்கார ஆண்டரை கேளுங்க. காட்டோட ஆண்டவரே காரியங்களோடு கொடுக்கிட்ட ராஜான்னு கேளுங்க. வாலிப பிள்ளைகளாம் கடவுள் பிரியமான பிள்ளைகளாக மாறுங்க. பொல்லாத பிசாசு எத்தனையோ பேரை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க, எத்தனையோ குடும்பங்களை அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆண்டை நோக்கி பாருங்க. வேதத்தில் வாசிக்கும் இல்லை, சங்கீதம் 34:5 வாசிக்கும் போது அவர் நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, வெட்கப்பட்டு போனது. அவர் நோக்கி பாரு, அவர் நோக்கி பாரு. ஆண்டு கேளு, ஆண்டவரே என் வாழ்பல் நாட்களுக்கு பிரியமான நாட்களாக இருக்க கிருபை தாங்க ஐயா. இந்த பார்வை வேற எங்கேயும் வேண்டாம், உண்மையில மாத்திரம் தான் இருக்கணும். உலகத்தை பார்க்க வேண்டாம், உலகத்துடைய காரியங்களுக்கு தீங்கான காரியம் போக வேண்டாம். உண்மையே சார்ந்து வாழ கிருபை வாருன்னு கேளுங்க. நீ அவரே பார்க்கும்போது, அவரை சார்ந்து வாழும்போது, நான் உன்னிட்டு விலகவே மாட்டேன்னு சொல்றாரு. வாதை கூடாரத்தை அணுகாது. ஆண்டவரை பார்க்கலாமா? ஆண்டவரை சார்ந்து வாழ கிருபை தாங்கன்னு கேட்கலாமா? சார்ந்து வாழ கிருபை தாங்க ஐயா கேட்கலாமா? இந்த பகுதி மக்களை ஆண்டவரை அறிந்திருக்கீங்கப்பா. காலுவதிக்கும் தேசம் அத்தனையும் சொந்தமாய் தருவேன்னு சொல்லி யோசுவாக்கு சொன்ன தெய்வமே, நீ பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற அனுபவத்திலும் அல்ல, சொல்லியும் செய்யாது இருப்பார். ஆண்டவர் நீ சொல்ல செய்வீங்கப்பா. இந்த இடத்துல ஒரு மகிமையான இடத்து மகிமை ஆலயமா மாற அநேக மக்கள், ஆயிரக்கணக்கான மக்களும் தொழுது கொள்ள, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் சொல்லி எலியாவின் நாட்கள் என்ன சொன்னாங்களோ அதே காரியங்கள் மாற கிருபை தான் கேட்கலாமா? பிள்ளைகள் கண்ணீரை தொடங்கப்பா. எத்தனையோ போராட்டங்கள், ரகசியமான வியாதிகள், ரகசியமான நோய்கள், ரகசிய பிரச்சனைகள். பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகவே கூடாதப்பா. வெட்கப்பட்டு ஒரு நாள் போகக்கூடாது. நம்பின பிள்ளைகள் வெட்கப்பட்டு போக கூடாதப்பா. மனம் இறங்குங்க சாமி, மனம் இறங்குங்க. நீதான் இறங்க முடியும், நீதான் கிருபை கொடுக்க முடியும். ஆண்டவரே எத்தனை சரீரத்தில் பலவீனம் இருந்தாலும் சரி, ஒரு பலவீனத்தில் பரவணமா விளங்கும் சொல்லி பரிசுத்த பவுலடியார் சொன்னீரே சாமி, அதே தெய்வம் வாழ்க்கையை ஆசீர்வதித்து கொடுங்க, ஆசீர்வதித்து கொடுங்க. பேரை பெருமைப்படுத்த சொன்ன தெய்வம் ஆபிரகாமுக்கு சொன்னீரே சாமி, பேரை நான் பெருமைப்படுத்துவேன் சொன்ன தெய்வம், உன் தேசத்தை இனத்தை விட்டு நான் உனக்கு காட்டும் தேசத்திற்கு வா, நான் உன்னை ஆஸ்வதிக்கவே ஆஸ்வதித்து உன்னை பலியை பெருகவே பெருகப்படும் சொன்ன தெய்வம், பொய் சொல்ல மனிதனே அல்ல, மனமார மனுபுத்திரனே அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பார். ஆண்டவரே நிச்சயமா இந்த பிள்ளைகளை ஆஸ்வதிங்க. இந்த பிள்ளைகள் குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டோம், குடும்பத்தில் சாபங்கள் மாறட்டும் ஆண்டவரே, சாபங்கள் மாறட்டும் ஆண்டவரே, வேதனைகள் மாறட்டும், கஷ்டங்கள் மாறட்டும். சரியத்தை எந்த இடத்தை எந்த பலகீனம் இருந்தாலும் ஆண்டவரே, உங்களில் ஒரு வியாதிப்பட்டால் சபை மூப்பரை அழைப்பானாக, இயேசுவின் நாமத்தில் எண்ணெய் ஊசி ஜெபிக்க கடவுள் சொன்ன தெய்வமே, இந்த பிள்ளைகள் விடுதலையோடு வாழ, விடுதலையோடு வாழ கிருபை தாங்க ஐயா. ஆகாரின் கண்ணீர் கண்ட கர்த்தர், ஆகாரே நீ எங்கே இருக்கிறாய் தேடி வந்த மகளை தேடினீரப்பா. மகள் சொன்னார், நீர் என்னை காண்கிற தெய்வம், நீர் என்னை காண்கிற தெய்வம், ஆண்டவரே காண்கிற தெய்வத்தை தேடி வந்தேன்னு சொல்லி அவங்களை அங்கலாய்ப்பை மாற்றினே தெய்வம். இந்த பிள்ளையோட அங்கலாய்ப்பு மாறட்டும்,
இந்த பிள்ளைகள் வேதனைகள் மாறட்டும், இந்த பிள்ளை கடன் பிரச்சனைகள் மாறட்டும். எத்தனையோ பிடிகள், எத்தனையோ பொல்லாத பிசாசு எத்தனையோ பிடிச்சு வச்சிருக்கான் சாமி. பிசாசின் கட்டுகளை தகர்க்கக்கூடிய தெய்வம், பொல்லாத பிசாசை காலிகளை மிதித்து தள்ளுங்கப்பா. தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் ஆண்டவரே, உமால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் மாற கிருபை தாங்க ஐயா, மாற கிருபை தாங்க ஐயா. உடைய கிருபை பிள்ளைகள் தேற்றட்டும், ஆசீர்வதிக்கட்டும் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கட்டும் சாமி. அருளாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமல்லோ எழும்பிடுவார் நடுவில். தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். அருளாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். காணிக்கையெல்லாம் வச்சிருக்கீங்கல்ல, ஒரு தரணுமா வச்சிருக்கீங்கள? ராயனுடைய ராயனுக்கும் தேவனுடைய தேவன் செலுத்துக்காண்டு சொல்லிட்டார்ல, எடுங்க பார்ப்போம். காணிக்கையெல்லாம் எடுத்து உங்கள் ஆலயத்தை, எனக்கு வேண்டாம், உங்கள் ஆலயத்தை தான் காணிக்கை போட்டுடலாமா? டைம் ஆகிக்கலாம். இதயம் நொறுங்கினோரே, ஆதரவும் அவரே. இதயம் நொறுங்கினோரே, ஆதரவும்